தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஹமாஸ் வீர சாகசம் என்று நினைத்து கொண்டு அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதல் கடைசியில் தோல்வியில் போய் முடிந்தது. 85% காசா மக்கள் அனாதைகளாக இங்கும் அங்கும் அலைந்தார்கள். அதுதான் மிச்சம். இதற்கு காரணம் இந்த ஹமாஸுகளை தீனி போட்டு வளர்த்து விட்ட அயத்துல்லா கோமேனி தான். 42,000க்கும் மேற்பட்ட காசா மக்கள் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணம் ஹமாஸுகளின் காவலன் இந்த அயத்துல்லா கோமேனி தான். அவன் தொடங்கி வைத்தது தான் இந்த தீவிரவாத கொலைவெறி தாக்குதல் திருவிழா. இஸ்ரேலிய வெறுப்பை வளர்த்ததற்கான விலையை அவர்கள் இப்போது பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸுகள் செய்த சாதனையை பார்த்து மிடில் ஈஸ்ட் நாடுகளை கன்னத்தில் கை வைத்தன. ஆனால் இந்த ஈரான் கிழவன் புன்னகைத்தான். ஏற்கனவே சரிந்து கிடக்கும் ஐரோப்பிய பொருளாதாரம் மிடில் ஈஸ்டையும் தாக்கியது. ஹமாஸுகளுக்கு தீனி போட்டு வளர்த்த ஈரான் ஒரு பலகீனமான நாடாக உலகத்துக்கு அடையாளம் காட்டப்பட்டது. தீவிரவாதிகளை ஒழிக்கும் ஜாம்பவானாக இந்த இஸ்ரேல் உயர்ந்து நின்றது. பயங்கரவாதிகளின் முதுகெலும்பை உடைத்தது இந்த இஸ்ரேல். இனி இஸ்ரேல் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டும். இவர்களுக்கு தனி நாடும் கிடையாது, தனி நாணயமும் கிடையாது. இவர்கள் சிக்கல் தீர இஸ்ரேலிய சிக்கலைத்தான் இனி உபயோகிக்க வேண்டும். இந்த போரில் எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஹமாஸ் காட்டவில்லை. இருந்தால் தானே காட்டுவதற்கு. நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா காட்ட மாட்டேன்னு சொல்கிறோம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எப்படி வந்தது? அதை அறிய 19, 20ஆம் நூற்றாண்டுக்கு நாம் செல்ல வேண்டும். 3000 வருடமாகவே இந்த பிரச்சனை அவர்களுக்கு உள்ளது. நாம் 1947 இருந்து ஆரம்பிப்போம். 1947 ஐநா சபை 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு ஒத்துக்கொண்டபடி பாலஸ்தீனத்தை 2ஆக UN ரெசல்யூஷன் 181 படி அந்த பாலைவன பிரதேசத்தை 2ஆக பிரித்தது. அதுநாள் வரையில் அந்த பகுதி பிரிட்டன் வசம்தான் இருந்தது. அவனுக்கு தான் ஊரெல்லாம் நாடுகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தானே அந்த சமயத்தில். அந்த பிரிக்கப்பட்ட பிரதேசத்தில் ஒன்று அரபு நாடு, மற்றொன்று யூத நாடு என்று பிரித்தனர். யூத நாட்டை இஸ்ரேல் என்று ஏற்றுக்கொண்டனர் யூதர்கள். இஸ்ரேலை ஒரு சுதந்திர நாடாக மே 14, 1948 அன்று அறிவித்தனர். அதை ஏற்றுக்கொள்ளாத அரபிகள் இஸ்ரேல் மேல் உடனே போர் தொடுத்தனர். பாலஸ்தீனர்கள் போர் தொடங்கினார்கள். 1949 வரை நீடித்த அந்த போரில் இஸ்ரேல் கடைசியில் வெற்றி பெற்றது. பிறகு உயிருக்கு பயந்து 7,50,000 பாலஸ்தீனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரபிகள் இஸ்ரேலை விட்டு வெளியேறினார்கள். பல நாடுகளுக்கும் அகதிகளாக போய் குடியேறினார்கள். அந்த பாலஸ்தீன பகுதி 3ஆக அப்போது பிரிக்கப்பட்டது. ஜோர்டான் நதி ஓடும் வெஸ்ட் பேங்க் ஒருபுறம், காசா ஸ்ட்ரிப்பு மேற்கு பக்கம், மற்றுமுள்ள பகுதிகள் இஸ்ரேல் என்றானது. இஸ்ரேல் வேகமாக வளர்ந்து செழிப்படைவதை பார்த்த அரபிகளால் அதை சகித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. பொறாமை தீயால் பொறுமினார்கள், பொங்கினார்கள். எகிப்து, ஜோர்டான், சிரியா இவைகளை துணைக்கு அழைத்து கொண்டு இஸ்ரேலை சீண்டி டென்ஷனை ஏற்படுத்தினார்கள். அவ்வப்போது கலவரங்களை தோற்றுவித்தார்கள். 1956 சூயஸ் கால்வாய் பிரச்சனை ஏற்பட்ட போது இஸ்ரேலை சீண்டி போரில் இறக்கிவிட்டார்கள். இந்த போரில் எகிப்தின் சினாய் பகுதி, பார்டரில் இருந்த எகிப்தின் நிலங்கள், சிரியா, ஜோர்டான் நாடுகளின் நிலப்பகுதிகள் இஸ்ரேலின் வசம் போயின. அந்த 3 நாடுகளும் வழக்கம் போல மண்ணை கவ்வின. இஸ்ரேல்கிட்ட எதிர்த்து நிற்க முடியுமா ஐயா? பிறகு வாயில் ஒட்டிய மண்ணை துடைத்து விட்டு இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டதால் இஸ்ரேல் பிடித்து வைத்திருந்த நிலங்களை நாணயமாக திரும்ப அவர்களிடமே கொடுத்து விட்டு வெளியேறியது. நிம்மதியாக வாழலாம் என்று இஸ்ரேலியர்கள் அப்போது நினைத்தார்கள். குரங்குக்கு புண்ணு வந்தாதான் சீக்கிரம் ஆறாத, அது சும்மா நோண்டிக்கிட்டே இருக்குமே. அதை மறுபடியும் 1967 இஸ்ரேலை நோண்டியது இந்த நாடுகள். அப்போது இஸ்ரேலின் விமானப்படை ஸ்ட்ராங்காக இருந்ததால் அந்த யுத்தம் 6 நாளில் முடிந்தது. அது இன்றளவும் 6 நாள் யுத்தம் என்றே அழைக்கப்படுகிறது. அதில் வழக்கம் போல எகிப்து, சிரியா மண்ணை கவ்வியது.
இஸ்ரேலிய விமானப்படை எல்லா நாட்டு போர் விமானங்களையும் தாக்கி அழித்து விட்டது. விமானப்படை இல்லாமல் போரில் ஜெயிக்க முடியுமா ஒரு நாடு? எகிப்திடம் இருந்த காசா நிலப்பகுதி இஸ்ரேலிடம் போனது. சிரியாவிடம் இருந்த வெஸ்ட் பேங்க், கோலன் ஹைட்ஸ், ஜெருசலம் நகரின் கிழக்கு பகுதி இவையெல்லாம் இஸ்ரேலிடம் சென்று விட்டது. இப்போது இஸ்ரேல் முன்பு போல பிடித்த இடத்தை திருப்பி கொடுக்கவில்லை. சமாதான ஒப்பந்தத்தையே மதிக்காதவர்கள் இவர்களை எதிர்க்கு இஸ்ரேல் மதிக்க வேண்டும். அந்த நிலப்பகுதிகளை இஸ்ரேலே வைத்து கொண்டது. அதுக்கப்புறமாவது அவனுங்க சும்மா இருந்தானுங்களா? அதான் இல்லை. ஒரு 6 வருஷம் கழித்து யோம் கிப்பூர் யுத்தத்தை ஆரம்பித்தானுங்க. அதுவும் ஒரு அக்டோபர் மாதத்தில் தொடங்கப்பட்ட போர் தான். முதல்ல ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து போர் தொடங்குகிற நேரத்தை நாளை குறிச்சிட்டு வாங்கிட்டு வாங்கடா. எல்லா கல்யாணமும் இப்படி டைவர்ஸ் ஆகிக்கிட்டே போகுது. உங்களுக்கு ஏமாந்த சோனகிரியாக இருந்தால் 7.5 சனி 50 வருஷம் ஆனாலும் விடாதான். அதுதான் பாலஸ்தீனர்களுக்கும் நடந்தது. யோம் கிப்பூர் யுத்தத்தில் என்னாச்சு? இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுப்பதாக நினைத்து கொண்டு ஒரே நேரத்தில் எகிப்தும் சிரியாவும் சொல்லி வச்ச மாதிரி தெற்கு வடக்காக தாக்கினார்கள். எதுக்கு? அவங்க இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க போகிறாங்களாம். எகிப்தும் சிரியாவும் போரில் புறமெதுகிட்டு ஓடின. வாளை கவுட்டிக்கு இடையில சுருட்டிக்கிட்டு ஒரு ஓடி ஓரமாக போய் உட்கார்ந்து பட்ட காயங்களை நக்கி கொண்டு இருந்தன இந்த 2 நாய்களும். 1979 பல சீஸ்ஃபயர்களுக்கு பின்பு எகிப்தும் இஸ்ரேலும் கேம்ப் டேவிட் அக்கார்டு என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது. சமாதானம் செய்து கொண்டன. அதாவது, உன்னை நானும் சீண்ட மாட்டேன், நீயும் என்னை சீண்டப்படாது. நானும் இந்த கோட்டை தாண்டி அந்தாண்ட வரமாட்டேன், நீயும் இந்த கோட்டை தாண்டி இந்த ஆண்ட வரக்கூடாது என்பதுதான் அதன் சுருக்கம். 30 வருடமாக இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இருந்த எல்லை பிரச்சனையை எகிப்து அதிபர் அன்வர் சாதத் எடுத்த முயற்சியால் அது முடிவுக்கு வந்தது. இஸ்ரேலுடன் சமாதானமாக போன அன்வர் சாதத்தையே இந்த பாலஸ்தீனர்கள் சுட்டு கொண்டார்கள் ஜெருசலம் நகரில் வைத்து. பாலஸ்தீனர்களுக்கு தான் எவனும் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடாதே. என்னதான் கேம்ப் டேவிட் அக்கார்டு இரு நாட்டு நல்லுறவை வளர்த்தாலும் காசா பகுதியை ஆள்வதற்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் இருந்தது. 1987 காசா நிலப்பகுதியில் வாழ்ந்த பாலஸ்தீனர்களுக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் வாழ்ந்த பாலஸ்தீனர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இஸ்ரேலை எதிர்த்து கிளர்ச்சியை ஆரம்பித்தார்கள். அதைத்தான் இவர்கள் ஃபர்ஸ்ட் இன்டிஃபிடா என்று அழைக்கிறார்கள். கலவரங்கள் அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கி அழித்து கொண்டே இருந்தார்கள். இஸ்ரேலியர்கள் மேல் சிறுவர்களை விட்டு கல்லெறிய செய்தார்கள். அதற்கு அவர்களுக்கு கூலியும் தரப்பட்டது. கூலிக்கு மாரடிப்பதை கண்டுபிடிச்சதே இவனுங்க தான். காசா வெஸ்ட் பேங்க் பகுதி நிரந்தர கலவர பூமியாக மாறியது. பிறகு 1993 ஓஸ்லோ அக்கார்டு 1 ஏற்பட்டது. அதாவது வெஸ்ட் பேங்க் காசா நிலப்பகுதியை பாலஸ்தீனர்களே ஆண்டு கொள்ளலாம் என்பதுதான் அது. காலங்கள் உருண்டு சென்றது. பிறகு 1995 ஓஸ்லோ அக்கார்டு 2 கையெழுத்தானது. அதில் காசா பகுதியில் உள்ள 6 நகரங்களில் வசிக்கும் இஸ்ரேலியர்கள் அதை விட்டு வெளியேற வேண்டும். அதோடு வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள 450 சிறு நகரங்களில் உள்ள இஸ்ரேலியர்களும் இடத்தை காலி பண்ண வேண்டும். அதாவது அவர்கள் கட்டிய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவானது. அது இஸ்ரேலியர்களின் பலத்த எதிர்ப்புக்கு இடையே இஸ்ரேலிய அரசாங்கத்தால் இராணுவத்தை வைத்து அதுவும் நிறைவேற்றப்பட்டது. சரி, அதன் பிறகாவது இஸ்ரேலியர்களை நிம்மதியாக வாழ விட்டானுகளா இந்த வாழாவெட்டிகள்? 2000வது வருடம் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் ஏரியல் ஷரோன் அல் அக்ஸா மாஸ்குக்கு உள்ளே சென்று வழிபட்டதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்கினார்கள். யூதன் எப்படி உள்ளே போகலாம் என்று கலவரங்கள் வெடித்தன. இந்த 2000வது வருடத்தில் செகண்ட் இன்டிஃபிடாவை துவக்கினார்கள். இந்த ஹாஃப் பாயில்டு பாலஸ்தீனர்கள் ஹிட் அண்ட் ரன் கொரில்லா தாக்குதலை இஸ்ரேலியர்கள் மேல் நடத்தினார்கள். இந்த கோழைகள் அது 2005ஆம் வருடம் வரை நீடித்தது. தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன் என்பதுதான் இவர்கள் தாரக மந்திரமாச்சே. நானும் வாழ மாட்டேன், அடுத்தவனே நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டார்கள். இவனுக்கு தொந்தரவு தாழாமல் தான் இஸ்ரேலியர்கள் வெஸ்ட் பேங்கில் தடுப்பு சுவரை எழுப்பினார்கள். இராணுவ உதவியுடன் அதை செய்தார்கள்.
அதை எதிர்த்த பாலஸ்தீனர்களின் எல்லா எதிர்ப்பையும் தவிடுபடி ஆக்கி அந்த சுவற்றை கட்டி முடித்தார்கள். அதன் பிறகுதான் கல்லெறி, ஏவுகணை தாக்குதல் இவையெல்லாம் கொஞ்சம் குறைந்தது. காசாவில் ஒரு மசூதியில் அமைதியாக வேலை பார்த்து வந்த யாசின் அகமத் என்பவரால் மக்களுக்கு சேவை செய்வதற்காக துவங்கப்பட்டதுதான் இந்த ஹமாஸ் நற்பணி மன்றம். திடீரென்று அவர் தீவிரவாதியாக மாறி போனதும் யாசினுக்கு 2 காலும் 2 கையும் விளங்காமல் போனது. குவாட்ரிப்ளிஜியா என்ற நோயை ஆண்டவன் அவருக்கு பரிசாக கொடுத்தான். வீல் சேரில் தான் அவரது நடமாட்டமெல்லாம் இருந்தது. தலை மட்டும்தான் வேலை செய்தது, அசைந்தது, வாய் பேசியது. பிறவி ஊமை குழந்தை முதலாக பேசிய போது தன் தாயை பார்த்து நீ எப்ப தாலி அறுப்ப என்று கேட்டது போல அவர் வாய் பேசியது. நொண்டிக்கு 100 குறும்பு என்று சொல்லுவது சரிதான். ஹமாஸுக்கு நல்லதை அவர் கற்றுத்தரவில்லை. இஸ்ரேலியர்களை கொல்லுவதற்கு அவர் பாடம் எடுத்தார். 2006 நடந்த தேர்தலில் யாசர் அராஃபத்தை தோற்கடிப்பதற்காக இஸ்ரேல் மடத்தனமாக ஹமாஸை மறைமுகமாக ஆதரித்தது. அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அது அவர்களுக்கே வினையானது. 2006 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஹமாஸுகள் தேர்தலை இன்று வரை மறுபடியும் நடத்தவே இல்லை. அதுவரை ஆட்சி புரிந்த ஃபட்டாஹ் பார்ட்டி ஒழிக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய இந்த தேர்தலை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் திமுகவின் பூத் கேப்சரிங், பேலட் போலிங் எல்லாம் பயங்கரமாக அங்கு நடந்தேறியது. அப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த ஹமாஸுகள். 1990 இருந்தே இவர்களை டெரரிஸ்டுகளாகத்தான் மற்றவர்கள் பார்த்தார்களே தவிர இவர்களை ஒரு அரசியல் கட்சியாக கூட அங்கீகரிக்கவில்லை எந்த நாடும். காரணம் இவர்களது டெரரிசம் தான். ஹமாஸ் ஆட்சியை பிடித்ததால் ஹமாஸுக்கும் ஃபட்டாஹ் பார்ட்டிக்கும் கலவரங்கள் வெடித்தது. ஒருவரை ஒருவர் கொன்று மகிழ்ந்தனர். 2006 இருந்து 2011 வரை இந்த கொலை விளையாட்டு அங்கு நடந்தேறிக்கொண்டிருந்தது. இஸ்ரேல் அதை வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தது. நரி வளம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, இடையில் விழுந்து கடிக்காமல் இருந்தால் போதாதா என்று நினைத்தது இஸ்ரேல். கடைசியில் எலியும் பூனையுமாக இருந்த ஃபட்டாஹ் பார்ட்டியும் ஹமாஸும் சமாதானமாகி ஒரு இண்டி கூட்டணி போட்டார்கள். நாம் ஒன்றா வந்தோம், ஒன்றாவே கொள்ளையடிச்சிட்டு போவோம் என்று முடிவு செய்தார்கள். அதன் பிறகு 2 கூமுட்டைகளும் சேர்ந்து இஸ்ரேலை நோண்ட ஆரம்பித்தன. அதற்கு தீவிரவாதிய அயத்துல்லா கோமெனி ஆதரவு கொடுத்தான், பண உதவி பண்ணினான், ஆயுத சப்ளையை ஆரம்பித்தான். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேலுக்குள் லெபனான் வழியாக அவன் கொண்டு வந்து சேர்த்தான். அவற்றை ஹமாஸுகளை விட்டு அவற்றை வைத்து தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்த ஹமாஸுகள். இந்த தொந்தரவிலிருந்து மீள்வதற்குத்தான் இஸ்ரேல் அயன் டோம் டிவைஸை கண்டுபிடித்தார்கள். அதில் இன்று அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் ஏவுகணைகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருந்தன. அக்டோபர் 7க்கு முன்பு வரை 2014 எகிப்து ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து இந்த ஏவுகணை தாக்குதலை நிறுத்த வழிவகை செய்தது. இஸ்ரேலுடன் ஹமாஸ் கொஞ்சம் தாக்குதலை நிறுத்திவிட்டு ரெஸ்ட் எடுத்தது. இவர்களின் தாக்குதலால் 73 இஸ்ரேலியர்களும் 2251 பாலஸ்தீனர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போது பிறகு நமைச்சல் எடுத்த ஹமாஸ் 2015 பழைய குருடியை அவுத்து விட்டது. தாக்குதல்கள் வழக்கம் போல தொடர்ந்தன. ஃபட்டாஹ் பார்ட்டியிலிருந்து பாலஸ்தீன பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது அப்பாஸ் திடீரென்று மறை கலந்து ஓஸ்லோ அக்காடெல்லாம் இனி செல்லாது, எங்களை இனி எந்த ஒப்பந்தமும் கட்டுப்படுத்த முடியாது, ஓஸ்லோ அக்காடுக்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது, இனி ஓஸ்லோ அக்காடெல்லாம் கேன்சலான ஒரு சமாச்சாரம் என்று அறிவித்தார். இதன்னடா வம்பா இருக்கு என்று உலக நாடுகள் மண்டையை சொரிந்து கொண்டார்கள். 2018 காசா நிலப்பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போடப்பட்டிருந்த பெரிமீட்டர் ஃபென்சிங்கை உடைத்து கொண்டு 183 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் பகுதிக்குள் வெடிகுண்டுகளுடன் ஏவுகணைகளுடன் நுழைந்தார்கள். அவர்களை இஸ்ரேல் இராணுவம் சுட்டுக் கொண்டது. தாக்குதல்கள் தொடர்ந்தன. 6000 பாலஸ்தீனர்கள் காயமடைந்தார்கள். காசா நிலப்பகுதிக்குள் தப்பி ஓடினார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள. எல்லைக்கு அப்பால் இருந்து அவ்வப்போது கல்லையும் விட்டெறிந்தார்கள். பிறகு 1 மாதம் கழித்து 100 ராக்கெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி விட்டார்கள். இதெல்லாம் சரித்திரம். இஸ்ரேல் இவற்றை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? 24 மணி நேரத்தில் பதிலடி தரப்பட்டது. காசாவுக்குள் சுமார் 50 இடங்களில் ஹமாஸ் இருப்பிடங்களை
ஆயுத கிடங்குகளை தாக்கி அழிக்கப்பட்டன. இந்த தோல்வியால் ஃபட்டாக் பார்ட்டி முகமது அப்பாஸுக்கும் ஹமாஸ் தலைமைக்கும் மோதல் ஏற்பட்டது. அப்பாஸின் செயல்திறன் இன்மையால் தான் நமக்கு இந்த தோல்வி ஏற்பட்டது, உன் நிர்வாகம் சரியில்லை என்று குற்றம் சாட்டியது ஹமாஸ். தோல்வி உன்னால் தான் வந்தது என்று அவர்களுக்குள் குடுமிப்பிடி சண்டை தொடங்கியது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் ஐநாவின் அன்வராவுக்கு அளித்து வந்த நிதியை கேன்சல் செய்தார். அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக அறிவித்துவிட்டு இதை செய்தார். ட்ரம்ப் ஆப்ரஹாம் அக்கார்டை செயல்படுத்தி பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா போன்ற அரபு கண்ட்ரிகளை இஸ்ரேலுடன் இணக்கமாக செயல்பட வைத்தார். எகிப்து 1979 இஸ்ரேலுடன் இணக்கமாக இருந்தது. ஜோர்டானும் 1994 இஸ்ரேலுடன் இணக்கம் காட்ட ஆரம்பித்தது. ஆனால் ஹமாஸும் ஃபட்டாக் பார்ட்டியும் இதை கடுமையாக எதிர்த்தனர். தங்கள் வழக்கமான எதிர்ப்பை அவர்கள் தொடர்ந்தார்கள். 2021 கோர்ட்டு தீர்ப்பின்படி ஜெருசலம் நகரில் சட்டவிரோதமாக குடியேறியிருக்கும் பாலஸ்தீனர்களை அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கம் அதை செயல்படுத்தியது. இராணுவம் அவர்களை வெளியேற்றிய போது பெரிய கலவரம் வெடித்தது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேல் மேல் ஏவி விடப்பட்டன இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளால். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் அதற்கு பதிலடி கொடுத்தது இஸ்ரேல். 20 ஹமாஸ்கள் கொல்லப்பட்டனர். பிறகு 11 நாட்களுக்கு பிறகு இந்த மானங்கெட்ட ஹமாசுகள் சீஸ்ஃபயருக்கு கோரிக்கை வைத்தார்கள். இவர்கள் லட்சணம் தெரியுதில்ல. இந்த தொடர் கலவரங்களால் 250 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள். 72,000 பேர் காயமடைந்தார்கள். 2,000 பேர் மண்டையில் பலத்த கட்டுகளுடன் டிவிகளுக்கு போஸ் கொடுத்து பேட்டி கொடுத்தார்கள். உலக மக்களின் அனுதாபத்தை பெற வேண்டுமே இந்த பாலஸ்தீனர்கள். இப்படியெல்லாம் தாக்குனா இஸ்ரேலை அழிக்க முடியாதுடா என்று அக்டோபர் 7 ஒரு 6000 ராக்கெட்டுகளை ஒன்றா விட்டானுங்க இந்த கூமுட்டைகள். பேராகிளைடரில் வந்து இறங்கி 1239 பேரை கொன்று குவித்தார்கள். 250 இஸ்ரேலியர்களை பிடித்து சென்றார்கள் பிணைய கைதியாக. இதுதாண்டா பெஸ்ட் வே டு டெஸ்ட்ராய் இஸ்ரேல் என்று அக்டோபர் 7 அவர்கள் கண்டுபிடித்த இந்த தாக்குதல் தான் அவர்களை இப்போது வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய தாக்குதலை எந்த நாடுமே அங்கீகரிக்கவில்லை. அதன் பிறகு போராளி தலைவன் என்று சொல்லப்பட்ட இந்த கோமாளிகள் ஒவ்வொருவராக மண்டையை போட்டார்கள். அவர்களுக்கு 6 அடி காசா நிலம் ஒதுக்கப்பட்டது. சரி நண்பர்களே, இதுதான் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் கடந்து வந்த பாதை. அதன் பிறகு நடந்தவைதான் உங்களுக்கு தெரியுமே. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.